வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார் என்ற கணக்கை நீங்கள் தான் சொல்கிறீங்க. 10 கோடி வரைக்கும், 8 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் என்ன? ஒரு நாளைக்கு 300 ரூபா கூட அவங்களால 350 ரூபா, ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பாதிக்க முடியாதவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன். அதானே நீங்கள் வரையறை வைத்திருக்கிறீங்க. அதுவும் உயர்ந்துகிட்டே இருக்குது. உயர்ந்துட்டு வந்து இப்போ கடைசி வரையறை ஒரு நாளைக்கு 350 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒருவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார். அப்போ 15 பேரில் ஒருத்தர் இந்தியாவில், இந்த 15 பேரில் ஒருவர் நீங்கள் சொல்லுகிறீங்களே தவிர இந்தியாவிலே இருக்கிற 22 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களில் 90% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. 90%. நீங்கள் வந்து இப்போ கடுமையாக பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு பிறகவே தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை தலித்துகளுக்கு உருவானது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களாமே வறுமை கோட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னே ஒரு பொது கணக்கு இருந்தது. யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை. ஆனால் இப்போது அரசாங்கமே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சாகணும் வங்கி கணக்கு அப்படின்னு மத்திய அரசு நிர்பந்தம் உருவாக்கிய பின்னால் அந்த அழகீடும் இல்லை, கணக்கில் இல்லை. இப்போ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் வறுமை கோட்டுக்கு இருக்கிறவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனே பேங்க் அக்கௌண்ட் வச்சாகணும். அப்படி தான் நிலைமை இருக்குது. இந்த தேர்தல் முறை சரியா? இது ஏழைகளுக்கான தேர்தல் முறையா? கான்ஸ்டியூஷன் வலியுறுத்துகிற ஃபேர் எலெக்ஷன், ஆரோக்கியமான தேர்தல். ஃபேர் என்பதற்கு என்ன பொருள்? ஆரோக்கியமான தேர்தல். இது ஆரோக்கியமான தேர்தலா? இல்லை. ஏழை எளிய மக்கள் போட்டியிட முடியுமா? உண்மையாகவே ஒரு சமூக பிரதிநிதி போட்டியிட முடியுமா? இப்போ 52 தேர்தலில் 1952 புதுசாக தேர்தல் நடந்த போது, இல்லை 1937 குறிப்பிட்ட வாக்காளர்கள், எல்லாருக்கும் வாக்கு இல்லை, குறிப்பிட்ட வாக்காளர் இருந்தாங்க. அந்த 37லேருந்து 52 வரைக்கும், 52லேருந்து 57 வரைக்கும் சுயேட்சைகள் இவ்வளோ பேர் வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ சுயேட்சைகள் வெற்றி பெற முடியுமா? நான் உண்மையாக சமூகத்தை உழைக்கிற ஒரு பிரதிநிதி. சுயேட்சைகள்லாம் இப்போ வந்து கடந்த கால 4-5 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் கணக்கீடு பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் இருக்கிற இடம் கூட இல்லை. அப்போ இது வந்து சாதாரண மக்களுக்கு எல்லோருக்குமான வாய்ப்பு நிறைந்த ஆரோக்கியமான தேர்தலா? ஏன் மறுபரிசீலனை பண்ண மாட்டீங்க? இது மக்களுக்காகவா இல்லை அரசியல் கட்சிகளுக்கான தேர்தலா? ஏன் மறுபரிசீலனை பண்ண மாட்டாங்க? எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எங்கள் தலைவர்களிலிருந்து நாங்கள் வரைக்கும் ஒரு தேர்தலின் போதும், இது நான் புதுசாக இந்த சேக்கூத்தொழி தமிழரசன் வைக்கிற கோரிக்கை இல்லை, நான் வலியுறுத்துகிற ஒரு கொள்கை அல்ல. எங்கள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், பாபா அம்பேத்கரோடு பழைய தலைவர்கள், அவர்கள் காலத்திலிருந்து இது வரைக்கும், சிவராஜ் காலத்திலிருந்து இது வரைக்கும், அப்பொழுதும் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் மாறுதல் இல்லை. இந்த தனி தொகுதியில் கூட வெறுமனே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியுமா? அரசியல் கட்சி யாரை நிறுத்துதோ, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், அந்த மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகள் வெற்றி பெற முடியுமா? அரசியல் கட்சி யாரை நிறுத்துதோ அவர்கள்தான். இல்லை அரசியல் கட்சி நிறுத்தணும், இல்லாட்டி அரசியல் கட்சி ஆதரவு தரணும். அவங்க தானே வெற்றி பெற முடியும். ஆக இந்த தருணத்திலும் நாங்கள் வலியுறுத்துவது, தலித் மக்களுக்கான இந்த அரசியல் இடஒதுக்கீட்டு முறையை மறுபரிசீலனை செய்யுங்கள். அதில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வாருங்கள். இன்றைய சூழலுக்கேற்ப கடந்த கால இந்த இடஒதுக்கீட்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறதா? அந்த மக்களுக்கு பூரண நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறதா? பெருமளவிற்கு பயன்பெற்றிருக்கிறதா? போய் சேர்ந்திருக்கிறதா என்பதையெல்லாம் தலித் மக்களுடைய பிரதிநிதிகளோடு, வேண்டுமானால் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து மறு ஆய்வு செய்யுங்கள் என்று நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது என்னுடைய முதல்
தேர்தல் பார்வை. இந்த தருணத்தில் நான் சொல்கிறதில் என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ரெண்டாவதாக, இந்த சேலம் மாநகராட்சியில் குடிதண்ணீர் பஞ்சத்தை போக்க மேட்டூர் தண்ணியை கொண்டு வந்து அதையும் வணிகமயமாக்கிட்டாங்க. அப்புறம் சில தனியார் நிறுவனங்களுக்கு அந்த விற்பனை உரிமையே வழங்கியிருக்கலாம். இது நம்முடைய அரசியல் சட்டத்துக்கே எதிரானது. ஒரு அரசுக்கும் தன் நாட்டு மக்களுக்கு குடிநீர் வழங்குவது என்பது அடிப்படை கடமை. குடிநீர், ஏன்னா குடிநீர் என்பது அது ஒரு இயற்கை வளம் சார்ந்தது. யாரும் உற்பத்தி பண்ணுறதில்லை. அது மேனுஃபேக்சரிங் ஒன்றா, அது என்ன ஒரு ப்ரொடக்ஷனா? இதாவது கம்பெனியில் தயார் பண்ணுறதா நீர்? நீர் என்பது ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங்கா, ப்ரொடக்ஷனா? அதுக்கு தனியாருக்கு தர்றதுக்கு அது இயற்கை வளம். இயற்கை வழங்கும் என்றால் அரசாங்கத்தினுடைய சொத்து, மக்களுடைய சொத்து. அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதை எப்படி நீங்கள் தனியார் மயமாக்கலாம்? மாநகராட்சிக்கோ அரசாங்கத்துக்கோ குடிநீர் வழங்குவது என்பது ஒரு தார்மீக கடமை, அரசியல் நெறிமுறை, அரசியல் சட்டக்கடமை. இதை இந்த மாநகராட்சி பரிசீலிக்கணும் அப்படின்னு நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறேன். அது ஏன் இந்த தவறெல்லாம் நடக்குது? திருப்பி நாங்கள் சொல்வது, அரசியல் சட்டம் எழுதுகிற போது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தை அன்றைக்கு இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களேயானால் இதுவெல்லாம் நடக்குமா? அவர் சொன்ன 2 கருத்து. ஒரு கருத்து நதிகளை தேசிய உடைமையாக்கணும், 2வது கருத்து விவசாயத்துக்கு தொழில் பாதுகாப்பு, தொழில் உரிமை தரணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமில்ல, அதுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு. விவசாயத்தை முதல்ல தொழில் இண்டஸ்ட்ரின்னு அப்ரூவ் பண்ணுறாங்களா? ஒரு இண்டஸ்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ணிக்கு அம்பானியை போல், அதானியை போல், மஃபத்லாலை போல், இன்னும் ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர்கள் போல் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் கொடுத்தா எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில்? ஒரு விவசாயி இப்படி போய் நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியும்னு கடன் கேட்க முடியுமா? எளிதா? என்ன விளையாடுறேன்னு கேட்பாங்க பேங்க்கில். இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இல்லை குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு வட்டத்துக்கு ஒரு கூட்டுறவு அரசு பண்ணைகளையாவது உருவாக்கணும். இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 1952 பாபா சாஹேப் அம்பேத்கர் வைத்த திட்டங்களில் ஒன்று. ஒரு மாவட்டத்திலும் ஒரு வட்டத்திலும் கூட்டுறவு விவசாய பண்ணைகளை உருவாக்குவோம்னு. இன்றைக்கி இந்த ஏற்கனவே இருந்த கூட்டுறவு விவசாய பண்ணைகளை ஒழிஞ்சு போச்சா? இருக்கா? செயல்படுதா? இல்லையே. அப்புறம் எப்படி விவசாயம் வளரும்? சொல்லப்போனால் விவசாய நிலங்களே இன்னும் கொஞ்சம் காலம் போனால் கிடைக்காது. எல்லாம் விளைநிலங்களாக போயிடுச்சு. விளைநிலங்கள்லாம் விளைநிலங்களாக போயிடுச்சு. ரியல் எஸ்டேட் தாராளமாக விவசாய நிலத்துக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் அனுமதி வருது, தாராளமாக வருது. அப்ரூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன ஆகும்? இது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியாவில் உருவாக்கும். இன்றைக்கி அது உருவாயிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியை பல கோடிக்கணக்கில் நம்ம அனுமதிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. பல கோடி ரூபாய் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது. இப்போ ஏன் இங்கே நிலம் இல்லையா? நீர் இல்லையா? இதெல்லாம் சிந்திப்பதற்கும் இதை பற்றி யோசிப்பதற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நேரம் இல்லை, மக்களுக்கும் போதிய விழிப்புணர்ச்சி இல்லை. இவைகளெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக இதெல்லாம் பேச வேண்டியதாக போச்சு. மாநகராட்சி பரிசீலனை செய்கிறோம். 2-3 செய்திகள். இது ஒட்டுமொத்த இது அரசியலே இல்லை. இப்போ எதுக்காக ஆதி திராவிடர் நலத்துறையெல்லாம் சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? என்ன அவசியம் ஏற்பட்டது? யார் கோரிக்கை வைத்தது? யார் ஊர்வலம் பேரணி நடத்தியது? யார் இதற்காக போராட்டம் நடத்தியது?